விழிச்சிட்டேன். பக்கமே நம்ம இப்படி அமைஞ்சா தானே இப்படி சங்கீத பாடல்கள்லாம் பாட முடியும். பெரியவா கூட்டின்னு இருக்கே, அடியவா சிறியவா பிராமணால் நமஸ்காரம் செஞ்சு விடுறேன். இந்த நாடு செழிக்க போறது, நல்ல மழை பெய்ய போறது. ஆமா ஆமா. இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது கீழவெளி தெற்கு கிராமத்தார்கள் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளங்க போறேன். யாதொரு குறைவும் கிடையாது. விழிச்சென்றிருக்கமா, உங்க வாழ்க்கையில விழிச்சென்றிருப்பேன். நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாம் ஜெயமா அமைஞ்சிடும். விழிச்சிருக்கவங்களாம் முழிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கமா, தூங்குங்க. ஏன் இப்ப எழுப்புனா என்னடா புரியும்? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்குமா? எழுப்பி விட்டா பிரச்சனை வந்துடும். ஓஹோ, ஏன்? ஆகா கூத்துக்கொட்டையில தூங்கணும்னு எந்திரிச்சு விட்டு வீட்டுக்கு போயிருங்க. தூங்கட்டும். இந்த உலகத்திலே விலை கொடுத்து வாங்க முடியாதது தூக்கம் தான். என்ன மாமா சொல்றேன்? 50 ரூபாய்க்கு தூக்கம் போய் எங்கனையாவது வாங்க முடியுமா? பொட்டிக்கடையில போய் உறக்கம் கொடுக்க எப்படி தூங்குறா பத்தேளம்னா பாத்தீங்களா? தூங்கட்டும். நான் போய் முந்தா நாள் ஒரு ஊர்ல சொல்றேன், என்னன்னு இப்படி தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு. என்ன? அதெல்லாம் வாங்கலாம் 145 ரூபாய்க்குன்றாரு. 145க்கு வாங்கினா தூக்கம் வருமா? அதுக்கு பேரு தூக்கம் கிடையாது, அதுக்கு பேரு மயக்கம். உடம்பு வலிக்க உழைச்சு தன்னை மறந்து தூங்கணும்டா. இப்ப ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க மாமா. நீ எல்லாம் நாடக உலகத்துக்கு வந்து எம்பிட்டு காலமாச்சு? 35 வருஷம். 35 முடிஞ்சிருச்சு. இப்ப தூங்கிட்டு இருக்கவா தான்டா நம்ம கம்பெனி. எதை சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? முழிச்சிருக்க கம்பெனி பூரா நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி. ஹலோ, என்னடா தூங்குற கம்பெனியை போய் நம்ம கம்பெனி சொல்லக்கூடாது. முழிச்சிருக்கவளை நம்ம கம்பெனி, தூங்குறவெல்லாம் வந்து வேற கம்பெனி சொல்லணும். ஏமாமா? என்ன மாமா? ஏன் தூங்குற? நாடகம் ஒப்படைச்சிட்டான். ஆமா, நம்மள்ட்ட கீழவெளி தெற்குல வந்து ஆமா பெருமாள் ஐயாட்ட நாடகம் கொடுத்தோம்னா, பெருமாள் ராஜ்கிட்ட நாடகம் கொடுத்தா நாடகம் சிறப்பா இருக்கும். ஊர்ல இருக்கிற ஆமா வெறும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வெறும் பெரிய மாடு வராது, சில இடத்துல பெரிய மாடு வரும், நடுவில் கரிச்சாஞ்சோடி வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூரா பெரிய மாடா கொண்டாந்து போட்டிருக்காரு. காரணம் என்னென்ற என்ன? அவர்கிட்ட நாடகம் ஒப்படைச்சாச்சு. அவர் எல்லாமே சரியா பண்ணுவாருன்னு தெரியும். நோட்டீஸ் அடிச்சு அவர் ஊர்ல கொடுத்துட்டாரு. 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் வந்துருச்சு. நோட்டீஸை பார்த்துருப்பா. இன்னைக்கு ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு யாரும் ஆட்டூர் ஆரம்பம். ஆஹா, ஆட்டூர் ஆரம்பம் வர்றாரா? பானுப்பிரியா, ஐயோ பானுப்பிரியா அம்மா வர்றாங்களா? ஹரிகரன் வர்றாரா? பாரு அலையாஜன் பட்டி நாடகம் ஓடுவான்றது பிச்சு விடுவாங்களா? நாடகம் நல்லா இருக்கும், எந்த குறையும் கிடையாது. நம்ம உட்கார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஓப்பி அடிக்க மாட்டாங்க, ஒழுங்கா உழைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட அதுகள்லாம் தூங்குதுங்க. இந்த கம்பெனி பூரா இந்த பயலுக ஒழுங்கா பண்றாங்களா, ஓப்பி அடிச்சுட்டு போயிடுவாங்களா, காசு போயிருமா என்னன்னு பாக்குறதுக்காக இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கவா வெளியே இருந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா என்னன்றியே இன்னைக்கு நேரம் தான் எங்களுக்கு பத்தாது. ஆமா அம்பட்டு பட்டா என்ன பண்றது, எதை குறைக்கிறது எதை நீட்டுறது ஒன்றும் புரியல. ஏன் மாமா தனியாவே பேசிட்டு இருக்கனே லூசு மாமா? இதை வேற சொல்லுவாங்களா அவங்க வாயில இருந்து? லூசு மாதிரி தான் இருக்கும். அதேதான் லூசு யார்கிட்ட பேசும்? லூசுகிட்ட தான் பேசும். அப்பா அதனாலதான் அதாவது எனத்துக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க மாமா பெரிய மாமா வந்திருந்தாரு அழகான. நீங்க பண்ணதெல்லாம் சொன்னாங்க. என்னென்ன? நீர் வாழைக்கான இவ்வளவு நீளத்தை கொடுத்தீங்களாம்ல? என்னையும் அவனையும் தாண்டா கொடுத்தாங்க. நீர் வாழைக்கான இப்படித்தான் எங்களை கொண்டு எங்கனையாவது மாட்டி விட்டுறாங்க. மாமா என்ன பணிவு ஓவர் குனிவா இருக்கு. நமஸ்காரம் மாமா. என்ன மாதிரி என்ன 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 ஒரே ஆட்டமா இருக்கிறது என்னன்னு தெரியல இன்னைக்கு. ஏமா என்ன உலகமே ஆட்டமா தானே இருக்கிறது. அதுக்காக தானே நாடகம் வச்சுட்டு இருக்கான் மாமா. ஆமா என்ன அப்பவே சொன்னேன், நம்ம இழுவைக்கு சரியா வர்றவங்களை இழுத்துக்கிட்டு வாடான்னு சொன்னேன். நீ தான் சொன்ன 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தி மயம் புடலங்கா சக்கரவர்த்தி. அப்படி பேசக்கூடாது. ஏன் மாமா? புடலங்கா சக்கரவர்த்தி சரி வெண்டக்கா சக்கரவர்த்தி மாமா அப்படி சொல்லக்கூடாது. ஏன் மாமா? அவ வம்சம் பெரிய வம்சம். ஐயர் இருந்துட்டு காலக்கிரகம். ஆமா 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தியோட பிள்ளை சோத்துக்கு வழி இல்லாம காலகண்ட பகவான் வீட்டுல வந்து அவ ஆத்தா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்பவே அவனை இழுத்துக்கிட்டு வராதன்னு நீ தான் இழுத்துக்கிட்டு வந்த. இப்ப நீ வந்துட்டேன், நான் வந்துட்டேன். எங்க அவன்? சின்ன குழந்தை ஒண்ணும் நடக்க முடியல. போய் எடுத்துட்டோம் மாமா. நடந்து வந்து இருக்கேன். துஷ்டை நிஷ்டை பீட பீட பீட. என்னது? நானும் பார்த்துட்டு இருக்கேன். வாடானா வரமாட்டேன்றா, போடானா போக மாட்டேன்றா. என்ன ஏது